கரெக்ட், கொஞ்சம் லீவ் ஆச்சு பாருங்க. நேம் அந்த இது வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் பேஜ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பேஜ் தான் வரும், அப்போ வரும். ம். கல்குலா பத்தி போன கிளாஸ் படிச்சு ஆரம்பிச்சிருந்தானே. ஆ, ஆரம்பிக்கலாம்னு சொன்னீங்க. அப்ப நீங்க ரெண்டாவது சாப்டரை முடிச்சிட்டு மூணாவது பகுதிக்கு வந்திருக்கிறீங்க, கல்கலா என்ற சப்ஜெக்ட். கல்கலா என்று சொன்னா அடிப்படையில் நாங்கள் இந்த விஷயத்தை பத்தி நார்மலா படிச்சுக்கிறோம். ஏற்கனவே பத்தி ஒரு அறிமுகம் ஒன்று எங்கள்கிட்ட இருக்குது. கலக்கி ஓதுதல் என்ற விஷயம், அழுத்தம் கொடுத்து ஓதுதல் என்ற விஷயம். ஆனா இந்த இடத்துல நாங்க அதை சட்டமா பார்க்க போறோம். அறிமுகம் ஒன்று எங்களுக்கு தேவை, அதோட வகைகள் இருக்குது. பின்னால அதுல ஒவ்வொரு வகையிலையும் உதாரணங்களை நாங்க பிராக்டிஸ் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். முதல் பகுதி கல்கலா என்று சொன்னா அது அறிமுகம் என்னண்டா கலக்கி ஓதுதல். உச்சரிக்கிற எழுத்து நாங்க அழுத்தமாக உச்சரிக்கிறது நாங்க கலக்கி கல்கலா என்று சொல்லுவோம். இதுல மொத்தம் 5 எழுத்துக்கள் இருக்குது. தால் ஜீம் ம். பே பா காஃப், இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இது ஐந்தையும் நாங்க ஒரே வார்த்தையில ஞாபகம் வச்சு கொள்றதுக்கு தூபு ஜது நான் சொல்லுவேன். ம். சரி, இது முதலாவது முறை என்ன வரப்போகுது என்றால், முதல் முறை பாருங்க, கல்கலாவுடைய ஏதாவது ஒரு எழுத்து வசனத்திட இடையில வந்து அதன் மீது சுக்கூன் என்ற அந்த அடையாளம் வைக்கப்பட்டிருந்தால் அந்த வசனங்களை நாங்க கொஞ்சம் சற்று அழுத்தமாக ஓத வேண்டும். இதுக்கு நாங்க சொல்ற பெயர் கல்கலா சுகுரா. என்ன பெயர்? கல்கலா கல்கலா சூரா. சுகுரா. ம். இந்த கல்கலா சுகுராட 5 வகையான உதாரணங்கள் இதான் 5 எழுத்துக்கள் இதே. ஆ. இதுல ஒவ்வொரு உதாரணத்திலையும் வகையை பார்ப்போம். இதுல முக்கியமான விஷயத்தை பெஸ்ட் உதாரண போய் விளங்கப்படுத்தும் ஓதும் பார்ப்போம் உண்டாகும். بسم الله الرحمن الرحيم. في جيدها حبل من مسد. கலையே தண்டு செய்யப்பட்ட மீமி. في جيدها حبل من مسد. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணுமா? ஹபுலும் மின் மசது. في جيدها حبل من مسد. ம். ரெண்டாவது. يوم تبلى السرائر. இயர் என்கிறது பிழை. இயர் ரெண்டா வல்லினம். سرائر. பிழை. ஈர். سرائر. يوم تبلى السرائر. ஈர் ஈர் ஈர். إر. سرائر. correct. திருப்பி. يوم تبلى السرائر. இயர் பிழை எது? இயர் அதான் வல்லினம். வல்லினம் மெல்லினம் إر. வரும் யா. வல்லினம் வருமா? إر. سرائر. பிழை ரெண்டு முறை இடத்துல நாக்கு சரா இயர் ரெண்டு முறை இடத்துல நாக்கு படுமே பிழை பிழை எது? சரா இயர் ரெண்டு முறை இடத்துல படுது அப்படித்தானே? سرائر. பிள்ளை சரியாது அப்படி வர்றது. ரா படிச்சு தப்பு. முடிஞ்சு நான் ராக்கு பின்னால் இன்னும் ஒரு சட்டத்தை படிச்சுட்டு மூணாகிறதுக்கு வந்துக்கிறோம். ம். திருப்பி ரால பிள்ளை வந்தா يوم பிரச்சனை. يوم تبلى السرائر. இயர் என்கிறது பிழை. இயர் என்றது பிழை. ஆஹ் سرائر. ஈர் ஈர். சரோ سرائر. ஈர். سرائر. ஈர் இன்னும் மலினமாகணும். يوم سرائر. تبلى السرائر. سرائر. correct. திருப்பி போதுங்க. يوم تبلى السرائر. ஆ மூணாவது. يوم يكون الناس كالفراش المبثوث.
சரி போதுங்க. يوم يكون الناس كالفراش المبثوث. நிப்பாட்டுற முறை பிழை. مبثوث. يوم يكون الناس كالفراش المبثوث. நாலாவது. عبدا إذا صلى. சரி போதுங்க. عبدا إذا صلى. ஸ்வல்ல. ஸ்வல்ல. صلى. عبدا إذا இதங்கிறது صلى. பிழை. த சவுண்டு போகக்கூடாது. إذا صلى. عبدا إذا صلى. إذا صلى. عبدا إذا صلى. சரி போதுங்க. عبدا إذا صلى. ஐந்தாவது. إلا ابتغاء وجه ربه الأعلى. சரி போதுங்க. إلا ابتغاء وجه ربه الأعلى. இல்ல. இல்ல. أعلى. ம். إلا ابتغاء وجه ربه الأعلى. நாலாவது. عبدا إذا صلى. சரி போதுங்க. عبدا إذا صلى. ம். ஐந்தாவது. إلا ابتغاء وجه ربه الأعلى. ரெண்டாவது. يوم تبلى السرائر. எங்கிறது பிழை. يوم تبلى السرائر. ஈர். ஈர். يوم تبلى السرائر. يوم تبلى السرائر. எங்கிறது பிழை. إذ. ஈர். إذ. يوم تبلى السرائر. ராட உச்சரிப்பை கொஞ்சம் பார்க்கணுமா? சரி. ம். சரி போதுங்க. يوم تبلى السرائر. மூணாவது. يوم يكون الناس كالفراش المبثوث. பிழை. كالفراش المبثوث. كالفراش المبثوث. يوم يكون الناس كالفراش المبثوث. சவுண்ட் கடைசியா வருது இல்ல. كالفراش المبثوث. كالفراش المبثوث. உள்ளாவது மூணாவது. يوم يكون الناس كالفراش المبثوث. ம். சரி, அடுத்த பகுதி உங்களுக்கு ஒர்க்ல தரேன். ஜீம்ட பகுதி இஜிட சவுண்ட் வருது. ராட விஷயங்கள் நிறைய இருக்குது. கொஞ்சம் கவனமா பிரேக் பண்ணணுமா? சரிங்க. அதை நான் வீட்டில் ஆகிறேன்.
ஆமாங்க ஜி. இப்பதான் வந்தாங்க. நான் லேட்டாக கிளாஸ் போகிறேன்.